ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் ஹோம்மேட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன சமைக்க போகிறாங்கனாக்கா, டின்னருக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறாங்க, கருவாட்டு கறி. ஸோ வாங்க அதுக்கான திங்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கருவாடு. கருவாடு நிறைய ஜெனிஸ் இருக்குது. எங்கள் அம்மா பால் சுறா கருவாடு எடுத்துக்கிட்டாங்க. பால் சுறா கருவாடு கொஞ்சம், புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. உருளைக்கிழங்கு 2, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், தக்காளிக்காய் 1, ஊசி மிளகா கொஞ்சம், அப்புறம் வெங்காயம் 2, வெந்தயம் கொஞ்சம், கடுகு தளிப்பு கொஞ்சம். இது என்னென்னு பார்த்தாக்கா மொச்சக்கொட்டை அவிச்சி. ஸோ கருவாடு கறி மொச்சக்கொட்டை போட்டு நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது மீன் கறித்தூள். ஸோ இதை வச்சு தான் எங்கள் அம்மா இன்றைக்கி பால் சுறா கருவாட்டில் கருவாட்டு கறி வைக்க போகிறாங்க. வாங்க நம்ம அந்த வீடியோவுக்கு போகலாம். ஸோ காய்ஸ், எப்போதும் போல் முதல்ல ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் கடுகு தளிப்பை நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. கடுகு தளிப்பு சேர்த்துக்கிட்டு வெந்தயத்தையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முதல்ல கரண்டியை போட்டு நல்லா ரெண்டுத்தையும் வதக்குங்க எண்ணெயில். நல்லா வதக்குங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் எண்ணெய் தேய்க்கும். ஏன்னா இது பொரியுதுல, ஸோ எண்ணெய் ரொம்ப வேகமாக தேய்க்கும். ஸோ அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். வதக்கிட்டு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு எங்கள் அம்மா இடிக்கல, நீங்கள் இடிக்க வேணாம். ஸோ அப்படியே வெட்டி போட்டுருங்க. ஸோ 10 பல் பூண்டை போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு இப்போ நல்லா வதக்குங்க. அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வரணும். அது நல்லா கலராக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்குங்க போட்டு. ஸோ அப்படி வெங்காயமும் பூண்டு நல்லா வெந்து வந்த பிறகு தக்காளிக்காவை சேர்த்துக்கோங்க. தக்காளிக்காய் சேர்த்துட்டு ஊசி மிளகாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. நீங்கள் கத்திரிக்காய் கூட இதில் போடலாம். நாங்கள் கத்திரிக்காய் போடல. ஸோ நீங்கள் கத்திரிக்காய் போடுறதா நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, அது வரலாமா பிரச்சனை இல்லை. ஏன்னா கருவாடுக்கு கத்திரிக்காய் போட்டவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா போட்டு வதக்குங்க. ஸோ எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க போட்டு. அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது காய் கறி. நல்லா வதக்குங்க போட்டு. ஸோ எல்லாம் நல்லா இப்படி வதங்கி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்போ கிராஸாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வேணால் கொஞ்சம் நேரம் வேக வச்சு தான் ஆகும். நல்லா வேக வைங்க காய்ஸ் உருளைக்கிழங்க. இப்போ பாருங்க காய்ஸ், இப்படி எல்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி மஞ்சள்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவிச்சு வச்ச மொச்சக்கொட்டையை அதில் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அது தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஸோ மொச்சக்கொட்டை வாய்வு காய்ஸ். ஸோ மொச்சக்கொட்டை சேர்த்துக்கிட்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதில் பெருங்காயம் சேர்க்கணும். ஏன்னா அது வாய்வு. ஸோ அதையும் இப்போ நல்லா அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கறி. கருவாடு கறி முன்னெல்லாம் நாங்கள் எப்போதும் சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா அது செய்வாங்க. இந்த கருவாடு கறியை நீங்கள் தோசை, இட்லி, அப்புறம் கோதுமை வைப்போம், சோறு, இந்த மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்லாம். அதனால் எங்கள் அம்மா நாளைக்கும் தோசைக்கு தான் இப்போ சேர போட்டிருக்காங்க. ஏன்னா இது கறி வச்சனால. ஸோ கண்டிப்பாக நல்ல காம்பினேஷன் தான் அதெல்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கறி வச்சிங்கன்னா தோசை நல்லாயிருக்கும் காய்ஸ், சாப்பிடுங்க. நம்மளும் ஆட்டுக்கறி, கோழிக்கறி தான் சாப்பிடுவோம். கருவாடு கறியும் நல்லாயிருக்கும் அதோட இதோடு சாப்பிட்டாக்கா தோசையோட. இதோ பாருங்க காய்ஸ், கறி இப்படி கொதிக்கக்குள்ளே நீங்கள் மல்லித்தூளையும் பட்டை மிளகாத்தூளையும் அதில் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும் போட்டு. அப்புறம் கையோடு மீன் கறித்தூளையும் அதை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், பட்டை மிளகாத்தூள், மீன் கறித்தூள், இந்த 3 தூளையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் மொச்சக்கொட்டை வாய்வு. ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அதோ பெருங்காயம், நம்ம பெருங்காயம் சேர்த்துறாங்க. ஸோ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அந்த வாடெல்லாம் போகணும். அந்த மிளகா சொன்னோட வாடை அதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா போகணும். அப்படி நல்லா கறி கொதிச்சதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் கருவாடு கறிக்கு சொல்லிடுறேன். உப்பு ரொம்ப போட வேணாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். நாங்கள் எங்கள் அம்மா கருவாடை சுடுதண்ணில் போட்டு அவிச்சு வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் உப்பு அளவாகவே போடுங்க. ஏன்னா கருவாடுனாலே அது உப்பு தான். ஸோ
ஸோ நம்ம ரொம்ப உப்பு போட்டாக்கா அப்போ ரொம்ப உப்பாயிடும். ஸோ உப்பு குறைவாகவே போடுங்க. கருவாடு கறி வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப கருவாடு கறிக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி சேலை செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக ருசியாக இருக்கும். அது தோசை இல்லை இட்லி ஒன்றா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதோட ருசியே வந்து தனி ருசி. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது கறி பாருங்கள். இப்போ பாருங்கள் கேஸ், கறி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சா புளியை நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கரைச்சி அதையும் வந்து நல்லா கிண்டுங்க. இவங்க பார்க்கவே நல்லா இருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. நல்லா ருசியாக இருக்கும் தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா. அதெல்லாம் சொல்ல முடியாது கை, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து வாழ்க்கையே சொன்னால் புரியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அதோட ருசியோ ருசி. இப்போ பாருங்க கைஸ், கறி நல்லா கொதிச்சிச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கருவாட்டை நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து அது ஒரு ஃபைனல் ஸ்டெப். ஸோ கருவாடை சேர்த்து கருவாடையும் நல்லா அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. பார்க்கும்போது நல்லா இருக்கு கைஸ், சோறில் போட்டு அப்படி தான் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த கருவாட்டு கறி. இதெல்லாம் வந்து முன்னுள்ள ஸ்டைல். ஏன்னா இப்போ கருவாட்டு கறிக்குள்ளே ரொம்ப செய்யறதில்லை யார் வீட்லையும். எங்கள் வீட்டில் கருவாட்டு கறி முன்னால் செஞ்சு தான் எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஸோ இதோ பாருங்க காய்ஸ், இதுதான் அதோட லாஸ். இது அதோ இப்படி தான் நல்லா ருசியாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா வாய் விழுது, பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த கருவாட்டு கறியை எல்லா வீட்டில் சமைச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும் காய்ஸ். அதுவும் நான் சொன்ன மாதிரி தோசை இட்லி அதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறந்துடாமல் என்னோட கேஎஸ் ஹோம்மேட்டை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் கிடைக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன வீடியோ போட்டனோ கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை கைஸ். தேங்க்யூ.